So this is about rejoicing. நம்மளோட தீம் என்ன? Rejoice. சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமா இருங்கள். என்னோட மெசேஜோட டைப் வந்து repentance leads to rejoice. ஆமென். மனம் திரும்புதலே சந்தோஷத்தை கொடுக்கும். அதிலே மெசேஜ் முடிஞ்சுது. So சூப்பரா வந்து I was just doing my Bible series of meditations. கரெக்டாக லூக் 13-14 அப்படியே வாசிட்டு இருக்கும்போது இந்த வாரத்தில் லூக் 15 வந்தேன். ஸோ அதில் பார்த்தோம்னா நிறைய ரிஜாய்ஸ் பற்றிய காரியங்கள் இருக்குது. ஸோ ஐ தாட் ஓகே, லெட்ஸ் ஷேர் ஃப்ரம் திஸ் portion. So Luke 15 வந்து there are 3 parables. It's about lost. சொல்லுங்க lost. The lost. So Jesus வந்து 3 parable சொல்றாரு. ஒன்று வந்து the lost sheep, இன்னொன்று the lost coin, அப்புறம் the lost son. ஒரு விஷயத்தை சொல்லணும்னா ஒரே ஒரு கதையை சொல்லி ஜீசஸ் சொல்லியிருக்கலாம்ல. why 3 யோசித்தீங்களா? ஏன் 3 கதை சொல்கிறாங்க? ஒன்றுத்துலேயே நம்மளுக்கு புரிஞ்சிடுது. அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். ரொம்ப குயிக்காக வந்து வில் கோ த்ரூ ஃபர்ஸ்ட் 2 parables அண்ட் தென் அப்புறம் லாஸ்ட் பேரபிளில் கொஞ்சம் நம்ம டுவெல் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 parables வந்து இந்த பேரபிள்ஸோட கான்டெக்ட் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வசனத்தில் நமக்கு தெரியுது, tax collectors and other notorious sinners often came to listen to Jesus teach. This made the Pharisees and teachers of religious law complain that he was associating with such sinful people, even eating with them. ஜீசஸ் வந்து யூஸ்வலாக டேக்ஸ் கலெக்டர்ஸும் ஆயக்காரர்களோட கூட பாவிகளோடு உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இல்லை பேசுகிறது, அவங்க கூட டின்னர் போகிறது, இல்லை அவங்க வீட்டுக்கே கூட போகிறது, இதெல்லாம் பார்க்கும்பொழுது பரிசேயர்களுக்கெல்லாம் ரொம்ப வந்து பொறாமையாகுது. அவங்க வந்து ஜீசஸை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. எப்படி ஒரு பாவிகள் கூட ஆயக்காரர்கள் கூட எல்லாம் போய் உட்கார்றாரு, எப்படி ஒரு இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து பார்த்துட்டு ஜீசஸ் வந்து யாருக்கு வந்து டாக்டர் வேணுமோ அவங்க தான், யாருக்கு எந்த பேஷண்ட்டுக்கு டாக்டர் வேணுமோ அவங்களுக்கு தான் டாக்டர் தேவைப்படும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு தென் he says these parables. ஸோ ஒரு மனுஷனுக்கு வந்து 100 ஆடு இருக்குது, அதில் 1 தொலைஞ்சி போச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? 99 ஆடுகளை வந்து ஒரு இடத்துல விட்டுட்டு, அந்த இடத்துல விட்டுட்டு ஒரே ஒரு ஆடை தேடி அவன் போகிறான். அதை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிட்டு, அதை கண்டுபிடிச்சோன்னே அந்த ஹாப்பியில் தோல் மேலே போட்டுட்டு அவன் திரும்பி வரான். அப்படியே விட்டுடலாம் அவன். அது வந்து அந்த கிளைமேக்ஸ் என்ன எங்கே வந்து முடியுதுன்னா, he calls all his friends, neighbors and says, நான் வந்து காலிலேருந்து தேடிட்டு இருந்தேன்லப்பா, என்ன அவர் வந்து சொல்லியிருப்பார்ல, எல்லாம் நம்ம சேடாக இருந்திருப்பார், எல்லாம் கேட்போம், ஏன் கவலையாக இருக்கிறீங்க? ஐயோ ஒரு ஆடு காணும், அதான் 99 இருக்குல்ல, 1 தொலைஞ்சி போச்சுன்னு ஏன் கவலைப்படுறீங்க, இட்ஸ் ஓகே அப்படின்னு இருப்பாங்க. அது ஒன்று இருந்தாலும் அது எனக்கு கண்ணு மாதிரி, அது வேணும் எனக்கு அப்படின்னு தேட போயிருப்பார். இப்போது திரும்ப வந்துட்டார், பயங்கர ஹாப்பி, எல்லோரும் they were all rejoicing. அப்போ he threw a party. ஸோ இந்த சாப்டரில் 3 பார்ட்டி இருக்குது. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் பார்ட்டி தான். அப்படி முடிச்சுட்டு தென் ஜீசஸ் வந்து he makes a classic statement there. Rejoice with me, for I have found my lost sheep. அப்புறம் அந்த கிளாசிக் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த சேம் வே இங்கே எப்படி ரிஜாய்ஸ் பண்ணுறோமோ அதே போல் there is more rejoice in heaven over one lost sinner who repents and returns to God than over 99 others who are righteous and haven't strayed away அப்படின்றாரு. மனம் திரும்ப அவசியமில்லாத அந்த 99 ஆடுகளை பார்க்கலாம், அந்த ஆத்துமாக்களை பார்க்கலாம், ஒன்று வந்து ரொம்ப மேலானது. அந்த ஒன்று ரட்சிக்கப்படுறதுனால உருவாகிற ஒரு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஸோ இங்கே இருக்கிற மாதிரியான ஒரு பார்ட்டி பரலோகத்திலும் உண்டாகும். எப்போ அப்படின்னா, ஒரு ஆத்துமா
ஒரு ஆத்மா ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ளும்போது, ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள்ளே வரும்பொழுது அப்படின்றார். அதோடவே முடிச்சுட்டுக்கலாம் இல்லையா? அதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சுது. பட் ஜீசஸ் கோஸ் ஆன் டு த நெக்ஸ்ட் பேரபிள். நெக்ஸ்ட் பேரபிள் வந்து ஒரு ஒரு லேடி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 10 காயின் இருக்குது. அந்த 10 காயினில் வெள்ளி காசில் ஒரு வெள்ளி காசு காணாமல் போகுது. அவங்க வந்து வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் வந்து கவுத்து போட்டு தேடாமல் இருப்பாங்களா? அப்படி தேடி அவங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா திரும்ப அவங்க வந்து பயங்கர சந்தோஷமாகி அப்படியே முடிஞ்சதில்ல ஸ்டோரி. தென் ஷி கால்ஸ் ஆல் ஹர் ஃப்ரெண்ட்ஸு, நெய்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு பயங்கரமாக வந்து சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்கும் ஒரு பார்ட்டி கொடுக்குறாங்க. ஸோ அந்த வெள்ளி காசோட இது மதிப்பு பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளோட சம்பளம், ஒரு நாளோட சம்பளம் அந்த மதிப்பு. ஸோ வேல்யூ ஆஃப் த சோல். Rejoice with me because I have found my lost coin. அதே சொல்லிட்டு ஜீசஸ் says, in the same way there is joy in the presence of God's angels when even one's sinner repents. ஒரே ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். Praise the Lord. In both of these parables, there are 4 common things we see. We see about lost, we see about seek, we see about found, we see about rejoice. நாம் வந்து தொலைஞ்சு போகிறத பார்க்குறோம். ஒரு தேடுற ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஆடு கண்டுபிடிச்சவன் போயிட்டு டக்குன்னு அது எங்கேயோ தொலைஞ்சு போச்சு. அதுவாக ஓடிச்சா இல்லை வந்து இவர் தொலைச்சிட்டாரா அதுக்கான டீட்டெயில்ஸ் இல்லை. பட் அது தொலைஞ்சு போச்சு, டிஸ்கிரைப்ட் ஆஸ் லாஸ்ட். அப்புறம் வந்து அங்கே ஒரு சீக்கிங் ப்ராசஸ் இருக்குது. பயங்கரமாக இவர் கஷ்டப்பட்டு போய் காடு மேடெல்லாம் தேடி அந்த ஆடை வந்து எப்படியோ கண்டுபிடிக்கிறா பாருங்கள். அதுக்கப்புறம் தேர் இஸ் அந்த கண்டுபிடிச்சிட்டு அதை தோல் மேலே தூக்கி போடுறது. அண்ட் தெர் இஸ் another thing, கடைசியாக வந்து ரிஜாய்ஸ். ஒரு பார்ட்டி, ஒரு செலப்ரேஷன். இட் டசன்ட் மைண்ட், போத் ஆஃப் தீஸ் பீப்புள் டசன்ட் மைண்ட் ஸ்பெண்டிங் மணி. ஏன்னா ஒரு பார்ட்டி வைக்கணும்னா நம்ம மணியெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணோம்ல. பட் தே டசன்ட் மைண்ட் டூ தட். ஏன்னா வந்து தே வேல்யூ தோஸ் ஹூ வாட் எவர் ஹஸ் பீன் லாஸ்ட். அந்த ஆடானாலும் சரி, அந்த வெள்ளி காசு ஆனாலும் சரி, எதுவானாலும் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அது ரொம்ப ப்ரெஷஸாக அவங்க பார்க்குறாங்க. ஸோ அவங்க வந்து அப்படியே சிம்பிளாக அது வந்து அந்த ஆடையும் அவங்க விட்டுற முடியல, அந்த வெள்ளி காசையும் அவங்க வந்து போனால் போட்டு விடுது. பரவாயில்ல, இருக்குது இல்லை, 9 வெள்ளி காசு இருக்குது, இல்லை 99 ஆடுகள் இருக்குது அப்படின்னு இல்லாமல், பிகாஸ் தே வேல்யூட் மோர், தேர் ஆஃப்டர் தட். நம்ம ஒரு விஷயம் வந்து தொலைச்சிட்டோம்னா அது ரொம்ப வேல்யூ இல்லைன்னா நம்ம அவ்வளோ தேடி போக மாட்டோம். ஆனால் ஒரு விஷயம் நமக்கு தேவை அப்படின்னா நம்ம வந்து பயங்கரமாக ஒரு கம்மல், ஒரு மூக்குத்தி, இதை சின்ன விஷயமெல்லாம் வந்து தொலைஞ்சிச்சானா எப்படி தேடுறோம். நம்ம எல்லாத்தையும் கவுத்து போட்டு அது வரைக்கும் அதுக்குள்ளே ஒரு பெரிய டென்ஷன் இருக்கும். அது கிடச்சோன்னு பயங்கர ஒரு ஹாப்பி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் இவங்களும் வந்து இது பண்ணுறாங்க. பட் இந்த தேர்ட் பேரபிள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுலேயும் வந்து ஒரு தொலைஞ்சு போகிற சம்பவம் இருக்குது, அதுலேயும் ஒரு கண்டுபிடிக்கிற ஒரு சம்பவம் இருக்குது, அதுலேயும் ஒரு பாட்டி இருக்குது. எது இல்லை, தேடி போகிறது இல்லை, சீக் அங்கே இல்லை. பார்த்தீங்களா, வெள்ளி காசை தொலைஞ்சு போச்சுன்னு தேடி போகிறாங்க, ஆடு தொலைஞ்சு போச்சுன்னு தேடி போனவங்க ஒரு ஆள் தொலைஞ்சு போயிட்டான், ஏன் தேடி போகல? அதான் பார்க்க போகிறோம் நம்ம இன்னைக்கு. ஏன்னா animal cannot think, the material coin cannot think, but the young son, இளைய குமாரன், have the ability to think. அதான் வித்தியாசம். ஆல்சோ அந்த 3 பேரபிளுமே வந்து there is we can see the percentage loss பார்க்குறோம். கொஞ்சம் மேக்ஸ் ஒர்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேரபிளில் the loss percentage எவ்வளோ பர்சன்டேஜ்? 1. செகண்ட் பேரபிளில் பர்சன்டேஜ் என்ன? 10. மூணாவது பேரபிளில் பர்சன்டேஜ்? நோ, 100.
பிகாஸ் நீங்கள் வந்து அண்ணன் தம்பி அப்படி போட்டு 15 ஈஸியாக. இட்ஸ் அபவுட் சோல். அந்த சோல் வந்து ஆண்டவருக்கு எப்படி தான் பார்ப்பாரு? 100% லாஸ், 100% லாஸை தான் பார்ப்பார். ஸோ அப்படியே நம்ம அந்த பேரபிள்குள்ளே போகலாம். டு illustrate the point further from verse 11, Jesus told this story also. A man had 2 sons. The younger son told his father, I want my share of your estate now before you die. So his father agreed to divide his wealth between his sons. ஒரு சொத்து பிரித்து கொடுங்க அப்படின்னு கேட்குறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்பா எனக்கு வந்து பாக்கெட் மணி கொடுங்க அப்படின்னு கேட்குறது ஒரு சாதாரண விஷயம். கிவ் மீ பாக்கெட் மணி அப்படி கேட்குது. பட் ஒரு சொத்தே பிரித்து கொடுங்க அப்படின்னு கேட்குறது வந்து ஒரு கௌரவ பிரச்சனை. ஓகே, வீட்டில் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். அந்த எஸ்டேட்டை பிரித்து கொடுங்க அப்படின்னு அவன் கேட்குறான். We don't see there is any argument or father advising his son, எதுக்கு உனக்கு இப்போ இவ்வளோ அவசரம், நான் கொடுக்குறேன். ஸோ when they divide the estate அப்படின்னு பார்க்கும்போது அப்பா சாகும்போது, அப்பா நல்லா தான் இருக்கிறாரு. அப்போ வந்து இது வந்து நாட் அ குட் ஹெல்த் ரிலேஷன்ஷிப் அங்கே இல்லையா. ஸோ அப்பா எதுவும் சொல்லலை. he agreed to divide. A few days later, this younger son packed all his belongings and moved to a distant land. ஸோ ஒரு டிசிஷனுக்கு வர்றாரு. பையன் சொத்தை வாங்கிட்டாரு. ஆஃப்டர் ஃபியூ டேஸ், ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு அந்த மாதிரி போகணும் அப்படின்னு. he wants to go away from his father's house. வேறு பக்கத்து ஊருக்கு போனால் கூட திரும்ப வந்துடலாம். இவர் என்ன பண்ணுறாரு? பக்கத்து தேசத்துக்கு போயிடுறாரு, வேறு தேசத்துக்கு போகிறாரு. தட் மீன்ஸ் திரும்ப வரவே கூடாது, நம்ம தனியாக போயிடணும், தனியான ஒரு வாழ்க்கை. அப்படி நம்மளை வந்து கேட்குறதுக்கு ஆள் இருக்க கூடாது, நம்ம வந்து ஹாப்பியாக வந்து ஒரு லைஃப் தேடி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அங்கே போயிட்டு he spent all his money, wasted all his money in wild living. About the time as his money ran out, a great famine swept over the land. He began to starve அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ போன தேசத்தில் ஸ்டார்டிங்கில் ஜாலியாக தான் இருந்திருப்பார். டெய்லி வந்து பயங்கர என்ஜாய் பண்ணியிருப்பார் லைஃப்பை. இருக்கிற பணத்தெல்லாம் வந்து பயங்கர லாவிஷாக ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஆனால் வந்து பணம் நிற்காதில்ல கையில். உடனே வந்து மணியெல்லாம் காலியாகுது. அதே நேரமாக பார்த்து அவரோட கெட்ட நேரம், அந்த தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சமும் வருது. அப்போ இவருக்கு வந்து பணமும் இல்லை, வேலை இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ ஒரு சாதாரண ஒரு விவசாயி கையில் போய்ட்டு வேலை செய்கிறாரு. என்ன வேலைங்க? பண்ணி மேய்க்கிற வேலை. He persuaded a local farmer to hire him, and the man sent him into the fields to feed the pigs. This young man became so hungry that even the pots he was feeding the pigs looked good to him. பசின்னு இருக்கும்போது பண்ணு கூட பகரா தெரியும் இல்லை. ஸோ இவர் பார்க்குறாரு, பயங்கர பசி, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, பன்றிகளுக்கு இருக்கிற தவிடு தான் இருக்குது, அதை சாப்பிட்டாவது நம்ம வந்து பசியை தீர்த்துக்கலாம் அப்படின்னு நிலைமை இருக்கு. பட் ஹூ he is to be, அவர் யார்? ஒரு பெரிய ஒரு செல்வந்தரோட ஒரு பையன். ஓகே, அவரோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. எல்லாமே அவரோட முன்னாடி இருக்கிற வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது. பட் இப்போது அவரோட நிலைமை என்ன? பன்றிக்கு போடுகிற உணவு தான், அதுதான் என் சாப்பாடு. அது கிடைக்கும்னு கூட இல்லை. அது கிடைக்குமா அப்படின்னு அவரு ஏங்குறார். ரொம்ப பாவம் இல்லை. அது கிடைச்சிச்சின்னு கூட இல்லைங்க, அதுவாது கிடைக்குமா? அந்த பன்றிக்கே கிடைக்குது. அட்லீஸ்ட் ஜூவிஷ்கெல்லாம் ரொம்ப டிட்டஸ்டபிளான அருவருப்பான ஒரு அனிமல். பன்றிக்கே வந்து சாப்பாடு கிடைக்குது. பட் இவனுக்கு வந்து பன்றி கிடைக்கிறது கூட கிடைக்கல. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது he came to his senses. He said to himself, என் வீட்டிலே வந்து என் வேலைக்காரங்களுக்கே வந்து போதுன்ற அளவுக்கு சாப்பாடு இருக்கும், இங்கே வந்து எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கு. தென் he decides, எப்படி ஒரு முடிவு எடுத்தார் முன்னாடி,
நான் வந்து இங்கேருந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு முடிவு எடுக்கிறாரு. திருப்ப ஒரு முடிவு எடுக்கிறாரு. நான் திருப்ப வீட்டுக்கு போகிறேன். நான் போயிட்டு I'm gonna say, Father, I have sinned against both heaven and you, and I'm no longer worthy of being called your son. Please take me as your hired servant. இதை வந்து போய் கண்ணாடி முன்னாடி சொல்லி சொல்லி பார்க்குறாரு. இதுதான் அவரோட டைலாக். நான் பரத்துக்கும் உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. என்னை மகனாக ஏற்றுக்கலாம் கூட பரவாயில்ல, ஒரு வேலைக்காரனை வச்சுக்கோங்க. என்ன பண்ணிக்கு கிடைக்கிறது கூட எனக்கு கிடைக்கல. சாதாரணமாக வந்து எனக்கு 3 வேளை சாப்பாடு இருந்தால் போதும், என்னை ஒரு வேலைக்காரனை வச்சுக்கோங்க. ரிப்பீட் பண்ணி டயலாக் மெமரி பண்ணிட்டு போகிறார். So he returned home to his father, and while he was still long way off, his father saw him coming. Filled with love and compassion, he ran to his son, embraced him, he kissed him. He said to him, the son said to the father, Father, I have sinned against both heaven and you, and I am no longer worthy of being called your son. அப்புறம் என்ன சொல்லியிருக்கணும் இவர்? அடுத்த டயலாக் என்ன? பரவாயில்ல, அடுத்தது டயலாக் என்ன இவருது? ப்ளீஸ் டேக் மீ ஆஸ் யுவர் ஹையர்ட் சர்வன்ட் அப்படின்னு அவர் பேசிட்டே இருக்கும்போது ஃபாதர் சொல்கிறாரு, குயிக், bring finest robe in the house and put it on him. Get a ring for his finger and sandals for his feet, and kill the calf we have been fattening. We must celebrate with feast, for this son of mine was dead and இருங்க அப்பா நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கூட இல்லை, பேசவே விடல அப்பா. தட் இஸ் டேட். உடனே இதெல்லாம் ஆர்டர் கொடுக்குறாரு. அடுத்த டயலாகே போவிடல பையனை. அவருக்கு பையன் வந்துட்டான், காணாமல் போயிட்டான், இப்போ வந்துட்டான், பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணும். அது மட்டும் தான் அவர் மைண்டில் இருக்கு பாருங்க. ஸோ எவ்ரி திங் சிக்னிஃபைஸ் ஹியர், ரிங்கு, சாண்டல்ஸு, த ரோப், இட்ஸ் ஆல் சிக்னிஃபைஸ் தட் ஃபாதர் இஸ் அக்செப்டிங் ஹிம் again as the same son who ran away, who spent all the money, எல்லாத்தையும் செலவு பண்ணவன, எல்லாத்தையும் பேருக்கு எடுத்துகிட்டு போனவன், வைல்ட் லிவிங் வாழ்ந்தவன், அதே சன் தான். he give him back to the, அந்த சன்ஷிப் வந்து திருப்பி கொடுக்குறாரு. காலில் அடிமைகள் வேலைக்காரங்களை காலில் செருப்பு போட மாட்டாங்க. பட் யூ ஆர் நாட் லைக் தட், யூ ஆர் மை சன், செருப்பு எடுத்து தான் போடுங்க. So they gave him sandals, robe. அதெல்லாம் வந்து அந்த ஃபேமிலி அவனை அக்செப்ட் பண்ணுது, ஃபாதர் அவனை அக்செப்ட் பண்ணுறாரு, அதுக்கான அடையாளங்கள். அதுக்கப்புறம் பெரிய அண்ணன் வராரு, தூரத்துலேருந்து சவுண்டு கேட்குறாரு, ப்ளூடூத் ஸ்பீக்கரில் பயங்கரமாக பாட்டு போயிருக்குது, பயங்கரமாக எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுகிறாங்க. அந்த காலத்தில் வந்து ஃபெஸ்டிவலுக்குன்னே வந்து ஒரு கண்ணுக்குட்டி வளர்ப்பாங்க பாருங்கள், அதான் ஃபேட்டனிங் த காஃப். அப்படின்னா என்னென்னா, இட்ஸ் நார்மல் காஃபில் ஒரு ஆர்டர் இருக்குது, அதை எடுத்துட்டால ஃபேட்டன்ட் காஃப் அதுக்குன்னே இருக்குது. ரொம்ப நாளாக நம்ம வந்து கிறிஸ்மஸ்க்காக வளர்த்துட்டு வந்தோம்ல, அதை கொண்டு வாடா, அந்த மாடை எடுத்துகிட்டு வந்து அடித்து இது பண்ணுறோம். பெரிய பையனுக்கு பயங்கர கோபம், கிறிஸ்மஸ்க்கு வச்சு இந்த மாடு அடிச்சிட்டாங்க, போட்டாங்க அப்படின்னு வந்து. யார்? அதான் தம்பி தான். தம்பின்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அவனா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடினா, அவனுக்கு செலிப்ரேஷனா, அவனுக்கு பார்ட்டியா? இவன் எங்கேருந்து வந்துக்கிறான்னு பைபிள் வசனம் போட்டுது பாருங்க. பாவம் வேலையிலேருந்து வந்துக்கிறான், ஒழுங்கான குட் பாய். அவனுக்கு ஃபேட்டனிங் காஃப் இல்லை, நார்மல் காஃப் கூட இல்லைங்க. பயங்கரமாக அவனுக்கு கோவம் வருது. நியாயமாக இருக்குது நமக்கு, பட் அப்பா சொல்கிறது தான் அங்கே சூப்பர். The father said to him, look dear son, you have always stayed with me, and everything I have is yours. We had to celebrate this happy day, for your brother was dead and has come back to life. He was lost, but now he is found. Fatherக்கு அவ்வளோதான் மைண்ட் எல்லாம். He doesn't care about how much he lost. He doesn't care about the name he lost. He doesn't care about என்னெல்லாம் டேமேஜ் ஆச்சு, அதெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த சன்னை பார்க்குறாரு தூரத்தில், அவர் வெளியே உட்காந்து இருந்திருப்பார் ஒரு வேளை. ஏதோ ஒரு நாள் என் பையன் திரும்ப வருவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு. தட்ஸ் வை ஹி வாஸ் சிட்டிங் அவுட் சைட். தூரத்தில் பார்த்தோன்னா அவன் தான் பையன். அப்படியே ஃப்ளாஷ்பேக் வருது, சின்ன வயசுலேருந்து குழந்தையாக இருக்கும்போதெல்லாம்
அவன் எவ்வளோ அழகாக இவர் தூக்கி கொஞ்சிருப்பார் எல்லாம். ஆனால் அவன் நிலமை பார்க்கும்போது, போகும்போது வேற பெரிய குதிரை மேலே போயிருப்பான் போல், பணம் இருக்குது, வரும்போது சாப்பாடே இல்லையா. ஸோ நடந்தே வந்திருப்பான் வேறு கண்ட்ரியிலேருந்து, லாங் வே. செருப்பெல்லாம் கிழிஞ்சு போய் துணியெல்லாம் கந்தலா. தட்ஸ் ஹவ் இட் கம்ஸ். போகும்போது லாவிஷாக போனான், வரும்போது அவன் நிலமை எல்லாத்தையும் இழந்து வரான். த ஃபாதர் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஆல் திஸ். அவன் எப்படிக்கிறான்லாம் பார்க்கல, நேராக போய் ஹக் பண்ணுறாரு, கிஸ் பண்ணுறாரு, அவனை பேசக்கூட விடல. அவன் வந்து சாரி கேட்க தான் வரான். அதெல்லாம் கூட எனக்கு தேவையில்லை. ஆல் ஐ நீட் இஸ் யூ பேக் ஹோம். வீட்டுக்கு நீ வந்துட்டல, தட்ஸ் ஆல் ஐ வாண்டட் அப்படின்றாரு. ஸோ ஹவு திஸ், இப்போ இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டான்ல, ஹவு திஸ் குட் ஹவ் பீன் அவாய்டட்? இது வந்து அவனோட சொந்த சாய்ஸ் பாருங்க. ப்ராபப்லி இட் வாஸ் அ ராங் சாய்ஸ். தேவனுடைய சமூகம் தான் நம்மளோட ஹோம். ஆமென். தேவனுடைய சமூகம் நம்மளோட வீடு, தேவனுடைய ஆலயம் நம்மளோட வீடு. A prayerful life is our home. Presence of God is our home. A good fellowship is our home. A good church is our home. A good relationship is our home. Genesis 3:8, தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போனார்கள். பாவத்தை விழுந்ததுக்கு அப்புறம் ஆதாம் ஏவாள் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போறாங்க. The consequence of sin will take you away from home. நம்ம வீடுன்னு நினைச்சு சந்தோஷமா இருக்கிற அந்த இடத்துல இருந்து பாவம் வந்து நம்மளை தூக்கிட்டு வெளியே போயிடும். Because of wrong choices. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய அந்த கர்த்தருடைய ஒரு வசனம் இருக்குல்ல, நீதிமான் தேவனுடைய சமூகத்துக்குள்ளே போய் சுகமாய் தங்கியிருப்பான். சங்கீதம் 18:10. அங்கே தான் சுகம், அங்கே தான் ஒரு செழிப்பு, அங்கே தான் ஒரு பாதுகாப்பு, அங்கே தான் ஒரு சமாதானம் பாருங்க. ஹோம். ஹோம் என்பது என்ன? wherever God dwells, that is home. Where God will dwell, wherever there is peace, wherever there is God's word, wherever there is prayer, wherever there is praise, அந்த இடத்துல ஆண்டவர் வாசம் பண்ணுகிறவர், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். And young son doesn't want to be under father's restraint. நம்ம பார்க்குற எல்லா யங் ஜென்ரேஷனுக்கு, யங் பீப்புள், they don't want restraint, they don't want us controlling. Parents கண்ட்ரோல் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்காது. That's the main reason he wants to go away from his dad. எனக்கு யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ள நான் இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. I want to live on my own. I want to enjoy my life. இப்போ டெக்னாலஜி ஃப்ரீ பற்றி பேசினாங்க. I just wrote this note as I was sitting there. I just added that. இப்போ அந்த கான்டெக்ஸ்டில் வீட்டை விட்டு அப்படியே தூர கண்ட்ரியை விட்டு போயிட்டான் அப்படின்னு பார்க்குறோம். இந்த கான்டெக்ஸ்டில் இஃப் யூ வாண்ட் டு கெட் அவே ஃப்ரம் காட், கெட் அவே ஃப்ரம் தட் ஹோம், ஹோம்னா அந்த தேவன் வாசம் பண்ணுகிற அந்த இடம், you don't have to physically go away from church. You can still be a part of church, be sitting here, but detached from God. Amen. கரெக்டா? நம்ம இங்கேருந்தெல்லாம் வெளியே போகணும் அவசியம் கிடையாது, வீட்டை விட்டு வெளியே போகணும் கிடையாது. ஃபோன் எடுத்தால் போதும், அதுதான் உலகமே. நம்ம ஃபோனில் உலகமே இருக்குது, அதுக்குள்ளே நம்ம போயிட்டோம்னாவே நம்ம கடவுளை விட்டு போக முடியும். அவ்வளோ மாறிடுச்சு. இப்போ நீங்கள் ஃபிசிக்கலாக வெளியே போகணும், தூரம் போகணும், அதெல்லாம் இல்லை, அந்த கதைக்கு அப்படி இருக்குது. பட் இப்போது நவ் கான்டாக்ட்ஸ்க்கு நம்ம வந்து கடவுளை விட்டு நம்ம கொஞ்சம் வெளியே போகணுன்னா, கொஞ்சம் நம்ம மொபைலுக்குள்ளே போனாவே நம்ம வெளியே போயிடலாம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. I want to talk about the physiology of sin. James 1:13-15 பார்க்குறோம். ஒரு குழந்தை பிறக்கணுன்னா எப்படி வந்து ஒரு அப்பா அம்மா தேவையில்லை, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த ரிலேஷன்ஷிப்பில் பிறகுதா குழந்தை. அந்த இடத்துல சூப்பராக இருக்கும். இட்ஸ் நோ டைம்ன்றதான் நீங்கள் வாசித்து பாருங்கள். A desire conceived and gives birth to sin. இச்சை பாவத்தை கர்ப்பம் தரிக்குது, குழந்தையாக பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. ஒரு பாவம் வந்து ஒரு குழந்தை. Every sin is a child. Okay, every sin is a child according to that verse.
அப்போது அந்த சின்னுக்கு, அந்த பாவத்துக்கு அம்மா டிசைர் அப்படின்னா who is dad? There is something happens between the relationship. அது நடக்கும்போது தான் அந்த பாவம் பிறக்குது. What is that another thing? A temptation situation. Any temptation situations. நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் அநேக டெம்டேஷன் சிச்சுவேஷன்ஸை நம்ம கிராஸ் பண்ண வேண்டியது டெய்லி. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணி துளிகளிலும் அந்த டெம்டேஷன் சிச்சுவேஷன்ஸ் நம்ம த்ரூ பண்ண வேண்டியதாக இருக்குது. நமக்குள்ள ஆவியானவர் இல்லைன்னா, நமக்குள்ள நம்ம ஹோமில் இல்லைன்னா, ஃபாதர் காட் அவரோட கண்ட்ரோல் இல்லைன்னா, நம்மளோட இச்சை என்ன பண்ணும்? It will enticed by that situation and get caught, get pregnant, and then sin born. So என்ன சொல்றாரு Paul? Stay away from all the evil desires. There is a dangerousness of sin. கடவுளை விட்டு நம்மளை தள்ளி அது நம்மளை தூரம் கொண்டு போயிடும். பன்றிக்கு போடுறதுக்கு அந்த சாப்பாடு கூட கிடைக்காத ஒரு நிலைமைக்கு நம்மளை பாவம் நடத்தி கொண்டு போயிடும். பட் அப்படியே நம்ம தேவனை விட்டுறாரா அப்படின்லாம் இல்லை. there is always hope. There is always a father's calling. There is a call, there is a correction, there is a cry out always from God. எப்ராயிம், நான் உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி நான் இழப்பேன் அப்படின்னு ஜெஃபனாயா 3:1-2 பார்க்குறோம். So God always want us to come home. எவ்வளோ தூரம் போயிருந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ மோசமான பாவத்துக்குள்ளே போயிருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ மோசமாக டேமேஜ் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, just do one thing, come home. I'm ready to accept you as you are. 1 John 1:8-10 says, நாம் பாவம் செய்யவில்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். ஆனால் பாவத்தை நாம் அறிக்கையிட்டு அதை விட்டுவிட்டால் நாம் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவோம். பாவம் செய்யலன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்படி செய்யல அப்படின்னா we are just deceiving ourselves. நம்ம யாரும் இல்லை, நம்மளே நம்ம ஏமாற்றிட்டு இருக்கிறோம். அப்படியே தான் நம்ம இருப்போம். நம்மளோட சிச்சுவேஷன் மாறவே மாறாது. ஆனால் 2 ராஜாக்கள் 7:14 சொல்கிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னிடத்தில் ஜெபிக்கும் பொழுது நான் அவர்களுக்கு இறங்கி கிருபை அவர்கள் பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் அப்படின்றாரு. So always God wants us to come home. No rejoice without repentance. அந்த இடத்துல ஒரு பெரிய பார்ட்டி நடக்குது, ஒரு ரிஜாய்ஸ் நடக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா அந்த ரிப்பென்டன்ஸ். ஸோ ஒரு இடத்துல அந்த கெட்ட குமாரன் அப்படின்னு சொல்லப்படுறான் ஒரு இடத்துல மாறலாம்ல. எங்கே மாறினான் சொல்லுங்க? அந்த பன்றிக்கு கிடைக்கிற ஒரு ஃபுட்டு கூட அவனுக்கு கிடைக்கலன்னும் பொழுது தான் அந்த சென்ஸ் வருது. Do you want to go to that extent? Does God want us to go to that extent? இல்லை, அவரு எதுவுமே பண்ணல. It's we who want to go away from Father. It's our wish that we want to go away from Father. It's our wish that we don't want any restraint, we don't want any control over our life. நாம் தான் அப்படி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். பட் God wants to embrace us. God wants to keep us. அப்படி நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கணும், அந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும். there is some இது இருக்குது, கண்ட்ரோல் செட்டிங்ஸ் இருக்குது. அப்படி தான் இருக்கணும். சபன்னா இப்படி தான் இருக்கும், ஸ்பிரிச்சுவல் லைஃப்னா இப்படி தான் இருக்கும், ஒரு ஃபேமிலி லைஃப்னா இப்படி தான் இருக்கும், ரிலேஷன்ஷிப்னா மேரேஜ்னா இப்படி தான் இருக்கும். இதுதான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இஃப் யூ வாண்ட் டு ஒர்க் அவுட், இதெல்லாம் நடக்கணும், ஹாப்பியாக முடியணும், எண்டிங்கு நம்ம விசுவாச போராட்டம் சூப்பராக முடியணும்னா there are some control settings in Christianity. அதுதான் ஃபாதர்ஸ் ஹோம். ஃபாதர்ஸ் ஹோமில் வெறும் இது இல்லை, அந்த நீங்கள் யோசிக்கிறீங்களா, அவனுக்கு ரோப்லாம் போட்டாங்க, ரிங்கெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணுறாங்கல்ல, அடுத்த நாள் ஃபாதர் மறுத வேலைக்கு போடான்னு நினச்சிருப்பார். கரெக்டா? அண்ணனே ஒருத்தடுத்து இருப்பான், போதும் நீ பண்ணதெல்லாம் மறுத வேலைக்கு போ, ஒழுங்காக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி ஆர் ஆல், நம்ம எல்லாருமே அந்த கெட்ட குமாரர்கள் தான் பாருங்கள். வி ஆர் ஆஸ் இண்டிவிஜுவல்ஸ் நம்ம எல்லாருமே அந்த ஒரு நிலைமையில் இருக்கிறோம். there are some churches like that, கெட்ட குமார் மாதிரி, they will have the godly names, settings எல்லாம், but they are away from God. They're spending lavish money
in the name of God, அதெல்லாமே. But God always wants us to come back to him. கடவுளுக்கு என்னன்னா நம்ம ஆண்டவர் விட்டு வெளியே போயிட்டோம்னா அவர் நம்மளை செத்தவனா பார்க்குறாரு. அதுதான் இங்கே சொல்லுது. அவன் காணப்படாமல் போனான், காணப்பட்டான், அவன் மரித்தான். ஏன் மரித்தான்? அவரை பொறுத்த வரைக்கும் அவன் செத்துட்டான். வீட்டை விட்டு எப்போ போனானோ அப்போ செத்துட்டான். தட்ஸ் ரியாலிட்டி. அந்த இடத்துல அவன் வந்து திரும்பி வராமல் இருந்தால் என்ன ஆயிருக்கும்? மர்கையா செத்துட்டு இருப்பான், திருப்ப வந்திருக்க மாட்டான். பட் நமக்குள்ள அந்த ஒரு சென்ஸ் கொடுத்தாரு. சூப்பராக அந்த வசனம் இருக்கும். when finally he came to his senses, கடைசியாக வந்து தன்னோட சுய நினைவுக்கு திரும்புகிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு பாருங்க. I thank God for that situation. நம்ம எல்லாருக்குமே அது வந்திருக்கு. that is why we are sitting here. ஏதோ ஒரு நாளில் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருப்பார், போதுண்டா ஆடினதெல்லாம் போதும், இட்ஸ் ஓகே, கம் பேக் டு யுவர் சென்ஸ், கம் பேக் ஹோம், வீட்டுக்கு வந்துரு, திஸ் இஸ் யூ, ஆஸ் அ ஃபாதர் ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ, பட் வித் கரெக்ஷன், வித் லவ், எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஜோயல் 2:12-15, மலாக்கி 3:7, Jeremiah 3:22, Jeremiah 15:19-21. இது எல்லாமே God calls out, return. If I want to listen God's voice நான் கேட்கணும் அப்படின்னா God's voice ஒன்று தான் இருக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்சு இதுதான், திரும்புங்கள், return to me, son, return to me. நீ எங்க இருந்தாலும் எங்களை வந்துரு, போதும், எனக்கு அது மாத்திரம் போதும், நீ வீட்டுக்கு வந்தா போதும், உனக்கு வந்து பார்ட்டி த்ரோ பண்ண நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். லெட்ஸ் ரிட்டர்ன் பேக் டு காட்.